ஈடி வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் ஒரு வார கால அவகாசம் வழங்கி தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள். பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவகாசம் வழங்கிய நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.